இந்தளவு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். சரி, நாம் கிரைண்டர் பக்கம் போகலாம். உளுந்து பாதி அரைஞ்சிருக்குங்க. நான் பாதி அரைஞ்ச உடனே நான் அரிசி போட்டுருவேன். நான் உளுந்தெல்லாம் ஃபுல்லாக அரைச்சிட்டு என்றைக்குமே செய்ய மாட்டேன். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அரைஞ்சிரும் கடைசியில். நான் இப்படி தான் எப்போவுமே செஞ்சிட்ருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இட்லி சாப்பிட்டா தான் வருது. டைம் வேஸ்ட் ஆகாது. நம்ம உளுந்து அரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசி போடுறோம். 2 தடவை அரிசி போட வேண்டியதாக இருக்கும். இது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். முதல்ல தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். இதுதான் முக்கியமாக இப்போ தேவைப்படுது. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. நான் வெறும் ராஜ்மா மட்டும்தான் போடுறேன். வேறு எந்த காயும் சேர்த்துல. இதோட தக்காளி பழமும் கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம், அரைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். அரைச்சாச்சு. அரைஞ்சிருச்சு. இட்லிக்கு ஆகிற அளவு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலான்ட்டு இருக்கேன். நல்லா வெந்துடுச்சுங்க. வானிலையில் ஆயில் ஊற்றிக்கலாம்.
கடுகு, பாருங்க சோம்பு சீரகம் ரெண்டுமே சேர்த்துறேன். மாவு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது அரிசி போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்திக்கலாம். முதல்ல அரைச்சி வச்ச உளுந்து அரிசி இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கை வச்சு கலக்கவே தேவையில்லை. அப்படியே உப்பு போட்டாச்சு, அதுவே நல்லா கலந்துக்கும். நம்ம கை போட்டு கலக்கினா நல்லா இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்பயே நம்ம கை வச்சு தான் கலக்கிட்டுருக்குறோம். மாவு எடுக்கிறது எல்லாமே கை வச்சு தானே பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அதே போதும். இப்போ வந்து மாவு நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைக்கிறதுக்கு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். இதுக்கும் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூளும் 1 ஸ்பூன், அதாவது அரை ஸ்பூனாக போட்டிருக்கேன். எண்ணெயிலே கலந்துக்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் அதில் சேர்த்திக்கலாம். மஞ்சள் சேர்த்திக்கலாம். உப்பு, ஒரு கொதி வந்த உடனே இந்த ராஜ்மா கலந்துடலாம். தண்ணியோடு அப்படியே கலந்துட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, வேக வைக்கிற தண்ணி, அதை கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து கொதித்து கொஞ்சம் சுண்டணும் தண்ணி. கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். பாருங்கள், ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுண்டிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அரிசி மாவு அரைச்சாச்சு, இதெல்லாம் மூடி வச்சுட்டேன். இப்போ சாமி ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் நான் ஒரு 15 மினிட்ஸ் தியானம் பண்ண போகிறேன். எப்பவுமே ரெகுலராக இந்த டைமில் நான் தியானம் பண்ணுவேன். ஒரு 7:30 மணி 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். பாத்தி சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் மாடியில் வாக்கிங் போயிட்டு வந்தேன், ஒரு 1/2 hour. நான் அதை காட்டலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் போட்டுட்டு நான் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் கீழே வந்தேன். இப்போ சப்பாத்தி சுடலான்ட்ருக்கேன். ரெடி ஆயிடுச்சுங்க. ராஜ்மாவும் சப்பாத்தியும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பருங்க. நானே பண்ணிக்கிறேன். செம காம்பினேஷனாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.